கொரோனா வந்து நாம் அதுக்கு பழகியாச்சு. அடுத்து இயற்கை மனித குலத்துக்கு சவால் விட்டுருக்கிறது சாகாஸ் என்ற பெயரில். இந்த சாகாஸ் என்பது அடுத்து மனிதனை தாக்குகிற ஒரு நோய். அமெரிக்காவிலே, ஐரோப்பிய நாடுகளிலே இதுவரை 3 லட்சம் பேரை பாதித்திருக்கிறது. சத்தம் இல்லாமல் இன்னும் வெளியே தெரியல. பத்திரிகைகளில் ஒரு ஓரமாக ஒரு பெட்டி செய்தி மாதிரி கட்டம் கட்டி போட்டிருக்காங்களே தவிர அது பெருசுப்படுத்தலை. ஏன்னா பீதிக்கு ஆளாயிருவோன்னு சொல்லி 3 லட்சம் பேரை பாதித்திருக்கிறது. அந்த நோய்க்கு பேர் சாகாஸ் என்று பெயர். இது ஒரு சின்ன புழு மூலமாக வருகிற வைரஸ் என்று சொல்கிறாங்க. அந்த புழு நாம் போய் கொண்டிருக்க போது நம்ம மீது வந்து உட்காருமா, தெரியாது வந்து உட்கார்றது. உட்கார்ந்த பிறகு அது தன்னுடைய கழிவை அங்கே மேலே வச்சுட்டு போயிடுது. அதுக்கு பேர் முத்தமிடும் புழு அப்படின்னு சொல்கிறாங்க, கிஸ்ஸிங் வாம். முத்தமிடும் புழு என்றால் அது நம்ம மேலே உட்கார்ந்து தன் கழிவை வெளியேற்றுகிற போது நமக்கு வந்து ஒரு கூலிங் சென்சேஷன் உண்டாகுது. யாரோ ஒரு முத்தம் கொடுத்த மாதிரி, ஒரு பச்சை முத்தம் கொடுத்த மாதிரி நமக்கு அது தெரிகிறது. எனவே அது வந்து முத்தமிடும் புழுன்னு சொல்கிறான். அது முத்தமிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது முத்தமில்லை, எச்சம் விட்டுட்டு போயிடுச்சு. அது எச்சம் விட்டுட்டு போனால் அந்த எச்சம் நம் சுவாசத்திலே கலந்து நம் தோல் வழியாக உள்ளே கிரகிக்கப்பட்டு முதல்ல காய்ச்சல், வாந்தி, பேதியை உண்டாக்குகிறது. சில பேருக்கு காய்ச்சலே வர்றதில்லை. உள்ளே போய் உள்ளுறுப்புகளை பாதித்து சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், எல்லா மண்டலத்தையும் பாதித்து மரணம் வரைக்கும் கொண்டு போயிடுது. ஹார்ட் அட்டாக் வந்து மரணம் வரைக்கும் கொண்டு போயிடுது. அவ்வளோ ஆபத்தான ஒரு சாகாஸ் என்ற நோய். இந்த பூச்சிகள் இப்படியெல்லாம் செய்கிறது என்பதை நாம் குறிச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை, சாதாரண ஈ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொசுவோட கரப்பாம்பூச்சியெல்லாம் விட மோசமானது நோய்களை பரப்புறதில்ல. நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி கிடையாது. இந்த சாகாஸுங்கிற புழுவை பற்றி கேள்விப்படுற போது அதனுடைய எச்சம் நமக்கு நோயாக மாறுகிறது. ஈ வந்து 2 வினாடிக்கு ஒரு முறை எச்சம் விடுமா. 2 வினாடிக்கு ஒரு முறை அது ஆயிருக்கும். ஒரு லட்டு மேலே 1 நிமிஷம் உட்காந்துருந்தா 120 தடவை செய்யும். அது நம்ம மேலே உட்காந்துருந்தா 120 வாட்டி போயிருக்கோம் 1 நிமிஷம் உட்காந்துருந்தா. அப்போ லட்டையெல்லாம் மூடி வைக்கணும், மிட்டாயெல்லாம் ஜிலேபியெல்லாம் மூடி வைக்கணும். ஈ மொய்த்த பலகாரம் சாப்பிடக்கூடாது. ஈ மொய்த்த பலகாரத்தில் என்ன இருக்குது, அந்த ஈ எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய கழிவு அங்கே இருக்குது. அதை உட்கொண்டால் நோய் வரத்தானே செய்யும். எனவே இந்த ஈ அம்மா இங்கே வாவா, ஆசை முத்தன் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு என்று நாம் சொல்லிக் கொடுத்தோம். இதுபோல் விலங்குகள் சில விஷயங்கள் நமக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது.